எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். அதில் நிறையா தாவேக்கா தோழர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறீங்க, முதல்ல வீரபாண்டியில் நின்று ஜெயிங்க அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நாங்கள் வீரபாண்டியில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் தான். அதை நினச்சி நான் வருத்தப்படலை. 650 கோடிக்கு 1934 கட்டின மேட்டூர் டேம்லேருந்து இந்த வீரபாண்டி தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 92 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு மேட்டூர் தண்ணி வேணுங்கிறது வீரபாண்டி மக்களோட ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தது. 2016 21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னோட தாயார் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. ஒரு வருட காலம் போராடி அண்ணன் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால 650 கோடி மதிப்பீட்டில் அவ்வளோ பெரிய மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 150 கோடிக்கு சட்டக்கல்லூரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்நாள் போராட்டமாக இருந்த ஜருகமலை மக்களுக்கு 15 கோடியில் அது நவார்டு பிளான், அது இங்கே சேங்ஷனே ஆகாது. 15 நாள் டெல்லியில் போய் தங்கி எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணார் அவர்கள் அந்த மக்களுக்காக வாங்கிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீரபாண்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் 7 மேம்பாலங்கள். நான் மருத்துவக் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கப்போ அங்கே நாங்கள் காக்காப்பாளையம், அங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நான் நண்பர்களோட செல்ல நேரிட்டது. அந்த சமயத்தில் அங்கே ஒரு பள்ளி மாணவன் காக்காப்பாளையம் பள்ளியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயற்சி செஞ்ச அந்த பள்ளி மாணவன் விபத்தாகி இறந்துட்டார். அவர் இறந்த உடனே அங்கே எல்லாம் ஒரு 500 பேர் மேலே கூடி எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு விடியலே வராதா அப்படின்னு சொல்லி அந்த விடியலை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தது அங்கே மேம்பாலத்தை கொண்டு வந்து அங்கேருந்து அந்த வாகன மாணவர்களுக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலையை கடக்க, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்கள் எல்லாருக்குமே அங்கே அந்த இடத்துல சாலையை கடக்க ரொம்ப சுலபமாக கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 2016 21 சட்டமன்ற ஆண்டில் 1500 கோடிக்கு மேலே வீரபாண்டி தொகுதியில் மட்டும் நலத்திட்டங்கள் பயன்பெறப்பட்டிருக்கு. இது சரித்திரத்திலே நடந்ததே கிடையாது. ஒரு தடவை கூட நம்மளோட வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினரோட மேம்பாட்டு நிதி வரும். ஆனால் முதலமைச்சர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இவ்வளோ நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு. இந்த தடவையின் தேர்தல் அறிக்கையில் 550 கோடி மதிப்பிலான பனமரத்துப்பட்டி ஏரி தூர்வாரப்பட்டு அதில் காவிரி உபரி நீரை கொண்டு நிரப்பி அந்த ஏரியை சுற்றுலா பகுதியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது பனமரத்துப்பட்டி ஏரி மட்டும் இல்லாமல் வீரபாண்டி தொகுதியில் இருக்க அனைத்து ஏரிக்குமே கால்வாய் மூலம் இப்படி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்களோ அதே போல் காவிரி உபரிநீரும் சேரும். ஒரு ஏரிக்கும் காவிரி உபரிநீர் சேர்ந்துருக்கும். இன்றைக்கி மேகதாதுல அணை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் போராடுறாங்க. நமக்கு ஆனால் நிறைய காவேரியிலேருந்து வர உபரி நீரை நிறைய இன்னும் போய் கடலில் கலந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை விவசாயிகளுக்கு ஒன்று பார்த்து செஞ்சார். 1972 இந்த கட்சியை புரட்சி தலைவர் தொடங்கினப்போ என்னோடய மாமா பூலவரி சுகுமாரன் அவர்கள் இந்த கட்சிக்காக முன்னின்று நிறைய காரியங்கள் செஞ்சுருந்தார். அதில் இங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்ச ரூபா 1974 வசூல் பண்ணி அந்த திருவிழாவை நடத்தாமல் ஊர் மக்களை ஏமாற்றிட்டாங்க. அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் போட்டிருந்த அவங்களோட கட்சி கூட்டத்திலே இவர் ஏறி மனு கொடுத்திருந்தார். இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதனால் இது காரணமான எல்லாரும் பதவியை ராஜினாமா பண்ணணும், வர எலெக்ஷனில் இல்லைனா நான் சட்டமன்ற உறுப்பினராகி இதுக்கான ஒரு தீர்வை நான் காணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். அதுக்காக அவர் கொலை செய்யவும் பட்டார். என்னோடய மாமாவும் என்னோடய தாத்தாவும் ஒரே இரவில் 30 பேர் சேர்ந்த குழுவால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமா மட்டும் இல்லை, நிறையா பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க நிறையா பேர் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை விட நான் நினச்சதெல்லாம் நம்ம தொகுதிக்கு செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு அதிகம் இருக்குது. நம்ம பனமரத்துப்பட்டி ஏரியை சரி செய்யணும். நம்மளோட திருமணி முத்தாறு நதியை இப்போ சாக்கடை கழிவாக ஓடிட்டுருக்க அந்த நதிக்கு திருமணி எங்கும் முத்துக்கள் போன்ற தெளிந்த நீர் ஓடிக்கொண்டிருப்பதால் அதற்கு திருமணி முத்தாறு என்ற பெயர் வந்தது. அது திரும்ப அதே போல் சுத்தமான தண்ணி அந்த நதியில் ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பனமரத்துப்பட்டியில் காய்கறி உற்பத்தி பண்ணுற விவசாயிகளும் அரளிப்பூ உற்பத்தி பண்ணுற விவசாயிகளும் அதிகம். அந்த அரளிப்பூ உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் தமிழ்நாட்டிலே இங்கே தான் அதிகம். அவங்க எல்லாருமே பயன்பெறும் விதத்தில் ஒரு அரசாங்க குளிர்கிடங்கு பெரிய அளவில் அமைச்சு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ நம்மளோட வீரபாண்டி ஒன்றியத்தில் நெசவாளர்கள் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாருமே பயன்பெறும் வகையில் அங்கே ஒரு ஜவுளி பூங்கா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருந்தது. இந்த போல் நம்ம தொகுதியில் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வரணும், நம்மளோட ஜருகுமலைக்கு மினி பஸ் கொண்டு வரணும், இந்த போல் ஏகப்பட்ட திட்டங்களை மனசில் வச்சுருந்தேன். அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர கண்டிப்பாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் திரும்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பறக்கும்.